ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேமை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஃப்ரேம் வந்து நெக்குக்கு வந்து வேறு ஃப்ரேமு, ஸ்லீவுக்கு வேறு ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொன்மொழி வேலு அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்லீவுக்கு வந்து என்ன சைஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்லீவுக்கும் வந்து நீங்கள் தனித்தனியாக ஃப்ரேம்ஸ் வந்து உங்களால் வந்து வாங்க முடியும் அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து ஒரு 16 இன்ச் ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் நெக்குக்கு ஃபுல் ப்ளவுஸ்க்கு போடணும் அப்படின்னா 18 இன்ச் ஃப்ரேம் வந்து வாங்கிக்கலாம். இதுவே உங்களுக்கு ஸ்டாண்டும் வந்து ரெண்டும் சேர்த்து நீங்கள் வந்து தனித்தனியாக 16 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கணும், 18 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். நம்மளால் 18 இன்ச் ஃப்ரேமை வந்து ஒன்று வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கினாலே போதும். நம்ம வந்து பேக் நெக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக்குன்னு எல்லாமே அதுலேயே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இல்லை எனக்கு 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஃப்ரேம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு 18 and 16க்கு மட்டும்தான் ஸ்டாண்டு கிடைக்கும். மற்ற சைஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்லீவ் அளவுக்கு வந்து போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 14 10 அந்த மாதிரி சின்ன சைஸ்க்கு வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு வந்து கிடைக்காது. அதனால நீங்கள் வந்து 18 இன்ச் சைஸ் ஃப்ரேம்லேயே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டிசைன்ஸை வந்து போடலாம். ஸ்லீவுக்கு வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா பத்தாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு மட்டும் ஜாயிண்ட் போட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து ஃப்ரேம் போட்டுக்கலாம். நான் இதை வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நிறைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அதை போட்டே காமிச்சிருக்கேன். அதாவது நம்ம கிளாத்தில் வந்து ஃப்ரேம் வந்து பத்தலை அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா எப்படி ஜாயின் பண்ணலாம், அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது, நம்ம மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரேம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம ஃப்ரேமில் போட்டுட்டு கூட நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்லீவுக்கு தனியாக ஒரு ஃப்ரேம் வச்சுக்கணும், நெக்குக்கு தனியாக ஒரு ஃப்ரேம் வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம். பட் அதுக்கு தனியாக நீங்கள் இப்போது 18 இன்ச் ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டு வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு 500 rupees ஆகுது. அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஒரு 16 இன்ச் ப்ளஸ் ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 480 அந்த மாதிரியாவது வந்துடும். ஸோ உங்களுக்கு 1000 rupees வந்து இதுக்கே செலவாயிரும். நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்டு ப்ளஸ் ஒரு ஃப்ரேம் வந்து வாங்கிக்கிட்டாலே போதும். அது உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். அதாவது 18 ஆர் வந்து 16 கையில் வச்சு உங்களால் போட முடியும், எனக்கு ஸ்டாண்டு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த சின்ன சைஸஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் மடியில் வச்சு போட போகிறீங்க, நான் கையிலேயே என்னால் ஃப்ரேமை வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து கையில் கூட வச்சு போடலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கையில் வச்சு போட முடியும்னா நீங்கள் எந்த சைஸ் ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் ஸ்லீவுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளவுஸ்க்கு போடும்போது மட்டும் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களால் போட முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இந்த டவுட் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த டவுட் வந்து உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு நான் தெளிவாக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆரி ஒர்க்கில் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவாவோ இல்லை உங்களுக்கு முடிஞ்சால் கமெண்ட்ஸ்லேயே கூட நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.